ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம எல்லாரும் அவளோட எதிர்பார்த்து காத்திருந்த பிக் பாஸ் சீசன் 9 பிரம்மாண்டமாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விஜய் சேதுபதி அண்ணாவோட என்ட்ரி ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி கோலாகலகமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன வருத்தங்க, நம்ம கமல் சார் பண்ணியிருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. அடுத்ததாக நம்ம பிக் பாஸ் வீடு சும்மா சொல்லக்கூடாதுங்க, வீடா இல்லை கடலா அப்படின்னே இருந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த மாதிரி வீடு இருந்தால் 100 நாள் என்னங்க, 365 நாளுமே இருக்கலாம்னு தோணுது. அப்படி போட்டியாளர்கள் யாரெல்லாம் பார்க்க ஆர்வமாக இருந்துச்சுங்க. அதுக்குள்ளே மழை வந்து கரண்டை கட் பண்ணி விட்டுட்டாங்க. ஐயோ, கரண்ட் கட் ஆயிருச்சேன்னு பார்த்தா முதல் என்ட்ரியே இருட்டில் யாருன்னு தெரியல. நல்லா பார்த்தா நம்ம வாட்டர்மெலன் ஹீரோ டாக்டர் திவாகர் சார் தாங்க. நல்லா ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பளிச்சுன்னு வந்திருந்தாரு. ஒருவேளை இவர் வரான்னு தெரிஞ்சுதான் கரண்டை கட் பண்ணி இருப்பாங்களோ போல அப்படின்னு தோணுது. இப்போ வாட்டர் லெமன் சீசனே இல்லைங்க, ஆனால் இவருக்கு மட்டும் எப்படி கிடச்சிச்சின்னு தெரியல. சும்மா சொல்லக்கூடாது, என்ட்ரி நல்லாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்னடா இவரெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளயா அப்படின்னு நினைக்க, சரி ஃபர்ஸ்ட் ரவுண்டு இல்லை செகண்ட் ரவுண்டு எலிமினேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டிருக்கோம்ல, அதனால தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. அடுத்த போட்டியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பலூன் அக்கா தாங்க, அரோரா. சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் நல்ல கிளாமராக என்ட்ரி கொடுத்துட்டாங்க. இவங்க என்ன பண்ண போகிறாங்கங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்த போட்டியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஜேங்க. எஃப்ஜேவா அப்படின்னா இவரோட ஃபுல் நேம் என்னங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இவருடைய ஃபுல் நேம் வந்து அதிசய வடிவேலு. சூழல் என்கிற வெப் சீரியஸில் இவர் பேர் வந்து ஃபெரிக் ஜோன் என்ற ரோல் பண்ணியிருப்பாரு. அதனால தான் இவருக்கு எஃப்ஜேன்னு பேர் வச்சுருக்காங்க போல். அரண்மனை 4லையும் நடிச்சிருக்காரு. இவர் மியூசிக்கில் நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவார் போல். பார்ப்போம் இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன பண்ண போகிறாரு அப்படின்ட்டு. அடுத்த போட்டியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கனி திருதாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, இவங்களுக்கு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்குன்னு சொல்லலாங்க. ஏன்னா இவங்க குக் வித் கோமாளி சீசன் 2ஓட டைட்டில் வின்னருங்க. இவங்க குக்கிங் சூப்பராக பண்ணுவாங்கங்க. இவங்க சிஸ்டர் வேற யாருமே இல்லைங்க, ஆக்டர் விஜயலட்சுமிங்க. சென்னை 28 ஜெய் கூட அதே நேரம் அதே இடம்ங்கிற படத்தில் நடிச்சிருப்பாங்க. இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து என்னென்ன பண்ண போகிறாங்கங்கிறத பார்க்கலாம். ஆனால் இப்போவே இவங்களுக்கு தனி ரசிகர் பட்டாளம் இருக்குங்கிறனால இவங்க பிக் பாஸ் டைட்டில் வின்னராக ஆவாங்கங்கிறது எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாங்க. அடுத்த போட்டியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜே பார்வதி. இவங்கள பற்றி சொல்லவே வேண்டாங்க, தப்பு செஞ்சா உடனே தட்டி கேட்க குரல் கொடுப்பாங்க. இவங்க என்ன பண்ண போறாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. இதை பத்தி உங்க கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பிக் பாஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.